ஆமென். இங்க யோபுக்கு என்ன ஒரு வேர்ட் அது? யோபு இருக்கிற சிச்சுவேஷன் வேற, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறார். நான் பேச போறேன், எனக்கு வருகிறது வரட்டும், நான் பேச போகிறேன், வருகிறது வரட்டும். அப்படியே படிச்சு படிச்சு வந்துட்டு கடைசியில் ஒன்னு அடிப்பார் பாருங்க. 17வது வசனத்துல, என் கைகள்ல கொடுமை இல்லாத இருந்தும் என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும். என்னது அர்த்தம்? நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்னத்துக்கு? நான் ஜெபம் பண்ணி எதுக்கு? நான் நல்லா இருந்த என் வாழ்க்கை எல்லாம் போச்சேன். ஏன் தெரியுமா? அறியாத பேசுறது, என்ன நடக்குன்னே தெரியாது, ஏதோ தெரிஞ்சுன்னு நினைச்சு நிறைய பேசுறோம். ஒன்னா கர்த்தர் கேட்கதா? யோபு, அப்பா வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் தெரியாம பேசிட்டேன். ஆமென். மல்கியாவில் கர்த்தர் சொல்றார், உங்க வார்த்தையினால என்ன காயப்படுத்துறீங்க, உங்க பேச்சு கடினமா இருக்கு. பல நேரத்துல நம்ம அப்படிதான். நான் நல்லா தான் இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். எப்போ இந்த பைபிள் எடுத்தோமோ பேசுறோம்ல, நான் என்னைக்கு ஜெபிக்க தொடங்குறேனோ, என்னைக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் என்னைக்கு பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு பிரச்சனை. நான் நல்லா தான் வாழ்ந்திருந்தேன், அவர் தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு. அறியாம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள்ல 1% தீமை கிடையாது. நமக்காக வாதாடவும், நமக்காக வழக்காடவும், நமக்காக பரிந்து பேசவும், நம் பட்சமாய் நிற்கவும், நமக்காக யாவையும் செய்யவும் ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அத்தனை நண்பர்கள் யோபு மேல குற்றத்தை வைக்கும் போது, ஏன் கட்டின மனைவி கூட யோபுவின் மேல விரல் நீட்டும் போது, அவர் மட்டும் என் தாசன் என்று விட்டு கொடுக்காமல் தாங்கி வந்ததும் அல்லாமல், அவருடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சிறையிருப்பை திருப்பி சத்ருவுக்கு வெட்கத்தை உடுத்து வைத்து, யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்களுடைய வாழ்வு இவனை செபிக்க வைத்து, அறியாம இன்னைக்கு நடக்கிற சில சூழ்நிலையை வச்சு நம்ம எதுவும் பேசக்கூடாது.